எல்லாருக்கும் வார்த்தை வேர்ட் ஃபார் ஆல் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். ஆண்டவர் முழு உலகத்தையும் தன்னுடைய விருப்பத்தின்படி படைத்தார். மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சி, தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். எல்லாருக்கும் பொதுவானவர் இந்த இயேசுவானவர். அவர் எல்லாருக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்திற்கு மீட்பு கொண்டு வரும்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் எல்லார் மேலும் அன்பு வைத்திருக்கிறார். உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறார். இன்றைக்கும் எவ்விதமாய் அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று வேதத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களின் உதவியோடு இதை குறித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்றும், ஆனால் அதே நேரத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதினால் ஆண்டவர் நம்மிடத்தில் பிரியமாய் இருக்கிறாரா என்றும் நாம் இதை பார்க்க போகிறோம். இதை குறித்து சமீபத்தில் நடந்த ஒரு நற்செய்தி கூட்டத்தில் நான் கொடுத்த செய்தியிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் கேளுங்கள். அதன் பின்பு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் வாசித்தால், இந்த வேத பகுதி இஸ்ரவேல் மக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 40 ஆண்டுகள் நடந்த வரலாறை 5 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், இந்நாட்களிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கும்படியாக இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் எவைகள் என்றால் என்று சொல்லி இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதி என்ன சொல்லுகிறது பாருங்கள். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்த சம்பவங்கள் 5 வசனங்களில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முதல் 4 வசனத்திலும் எல்லாரும் என்கிற வார்த்தை எல்லா வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை பாருங்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். 3வது வசனமும் அப்படிதான். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். 4வது வசனம், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். இப்படி எல்லாரும் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எல்லாருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்த பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் மிகவும் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம். எகிப்து தேசத்திலே நாங்கள் வந்து ஒரு பக்கம் பலுகி பெருகி இருந்தாலும் நாங்கள் அடிமைகளாக நடத்தப்படுகிறோம். எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை. நாங்கள் சுதந்திரமாக இந்த தேசத்திலே வாழ எங்களுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் சுதந்திரமாய் ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை. நாங்கள் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம் என்று கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாக தன்னுடைய தாசனாகிய மோசேயை அனுப்புகிறார். மோசேயினுடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் ஏற்கனவே அந்த எகிப்திலே வளர்க்கப்பட்டு பின்பு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு ஆண்டவர் மோசேயை அங்கே சந்தித்து அவனை ஒரு தலைவனாக உருவாக்கி மீண்டும் எகிப்து தேசத்திற்கு கொண்டு வருகிறார். எகிப்து தேசத்திற்கு கொண்டு வந்து எகிப்துவின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பதாக ஆண்டவர் மோசேயின் மூலமாகவும் ஆரோனின் மூலமாகவும் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அவர் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக் என்கிற முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்த அந்த கானான் தேசத்திற்கு நேராக வழி நடத்தி கொண்டு போகிறார். அவர்கள் கடந்து செல்லுகிற பாதை வனாந்தர பாதை. அந்த வனாந்தரத்தின் வழியாய் அவர்கள் கடந்து சென்று யோர்தான் நதியை கடந்து யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற கானான் தேசத்திற்கு போக வேண்டும். கானான் தேசம் இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். கானான் தேசத்தில் ஏற்கனவே வசித்து கொண்டிருந்த பல வித்தியாசமான ஜாதிகளை இஸ்ரவேல் மக்களின் கைகளில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம் உள்ள தேசம் என்பதையும் இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருந்தார். ஆகவே
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு நேராய் இஸ்ரவேல் மக்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் 5 லட்சத்திற்கு ஏராளமான புருஷர்கள் இருந்தார்கள். லட்சக்கணக்கில் இருந்த பெரும் திரளான ஒரு கூட்டம். அது ஒரு சின்ன கூட்டம் அல்ல, லட்சக்கணக்கில் இருந்த ஒரு பெரிய கூட்டம். அவர்கள் குடும்பமாக இருந்தார்கள். மனிதர்கள் மட்டுமில்லை, அவர்களோடு கூட அவர்களுக்குரிய சொத்துக்களான ஆடு மாடு ஒட்டகம் போன்ற மற்ற சொத்துக்களும் கூட இருந்தது. இவ்விதமாக அவர்கள் ஒரு தேசமாக எகிப்திலிருந்து புறப்பட்டு ஆண்டவரால் வழி நடத்தப்பட்டு கானானுக்கு நேராய் போய்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கானானுக்கு போகும்போது அவர்கள் கடந்து சென்ற பாதையிலே அவர்கள் எதிர்பாராத பல ஆபத்தான சூழ்நிலைகள் அவர்களுக்கு நேரிட்டது. அவர்கள் எதிர்பாராத, அவர்கள் விரும்பாத பல குறைவுபடும் சூழ்நிலைகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்றும், அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர்களை எப்படி நடத்தினார் என்றும் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில், யாத்திராகம புஸ்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த யாத்திரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறபடினால் அது யாத்திராகமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய ஆபத்து, இஸ்ரவேல் மக்களை போக விட்ட பின்பு பார்வோனுடைய மனம் மாறிவிட்டது. அதனால பார்வோன் நினைக்கிறான், நம்ம திரும்ப போவோம், பின்னாடி போவோம், அந்த மக்களை மீண்டும் கைது செய்து கொண்டு வருவோம் என்று பார்வோன் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் புறப்பட்டு பின்னாடி வர்றான். இஸ்ரவேல் மக்கள் அந்த சுவந்த சமுத்திரத்தின் அருகில் வரும் பொழுது திடீர்னு சத்தமும் புழுதியும் பார்த்து திரும்பி பார்க்கிறார்கள். பின்னாடி பார்வோனும் அவனுடைய சேனைகளும். முன்னாடி பார்த்தா கடல், பின்னாடி பார்த்தா இராணுவம், எதிரிகள். எங்க போறதுன்னு தெரியாது, வனாந்தரம். அப்பொழுதுதான் அவர்கள் மிகவும் குழம்பி தடுமாறுகிறார்கள். ஐயோ, அங்கு இவ்வளவு நாள் அடிமைப்பட்டிருந்தோம், பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்தோம், சந்தோஷமா எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்தோம். ஏன்னா அவங்க கேட்டதெல்லாம் எகிப்து மக்கள் கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் அவிதமாய் பெரும் திரளான சொத்துக்களோடு வந்தா திடீர்னு இப்படிப்பட்ட எங்கேயும் தப்பி ஓட முடியாத ஒரு இடத்துல எதிரிகள் பின்னாடி வருகிறார்களே என்று அவர்கள் கலங்கி தவிக்கிறார்கள். என்ன பண்றதுன்னு தெரியல. முன்னாடி ஓடலாம்னா முன்னாடி கடல் இருக்கிறது, கடல்ல எப்படி ஓட முடியும்? அது ஒரு சின்ன நதியா இருந்தால் ஒருவேளை இறங்கி நீந்தி எப்படியாவது தப்பி ஓடி இருந்திருக்கலாம். சமுத்திரத்தை எப்படி கடக்க முடியும்? சமுத்திரத்தில் என்ன செய்ய முடியும்? நம்மிடத்தில் படகும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன பண்றதுன்னு இருக்கும்போதுதான் ஒரு கூட்டம் மக்களுக்கு கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது. அவர்கள் புலம்புகிறார்கள், என்ன எங்களை கொண்டு புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லியா இங்க கொண்டு வந்தீன்னு சொல்லி அவருடைய கோபம் மோசைக்கு நேராய் திரும்புகிறது. மோசே ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார், ஆண்டவரே இது என்ன அநியாயமா இருக்கு, நானா இந்த ஜனங்களை எனக்கு தாங்கன்னு கேட்டேன், நீங்க தானே என்ன அனுப்புனீங்க, நீங்க தானே இவர்களை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னீங்க, இப்ப பாருங்க இங்கே அவர்கள் என்னை கொண்டு விடுவார்கள் போல இருக்கிறதே என்று சொல்லுகிறார்கள். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சம் முன்னாடி தான் மிகப்பெரிய அற்புதங்களை பார்த்தார்கள். முழு எகிப்து தேசம் முழுவதும் கூக்குரல் வந்தது, அழுகுரல் வந்தது. எல்லா குடும்பத்திலும் தலைச்சன்கள், முதல் பிள்ளையே ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி கொண்டு போட்டார். ஆனால் எந்தெந்த வீட்டிலே பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு அந்த ரத்தம் வாசல் நிலைக்காலில் பூசப்பட்டிருந்ததோ அங்கே மரணதூதன் உள்ளே நுழையவில்லை என்று வாசிக்கிறோம். இப்படி ஒரு மிகப்பெரிய அற்புதத்தின் ஊடாக 10 வாதைகள் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் கண் பார்க்க எகிப்தியரை ஆண்டவர் வாதித்து அவர்களை விடுவித்து வந்த போதிலும் பாருங்க, இந்த மக்களுக்கு ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்கிற இருதயம் இல்லை, அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து அந்த சமுத்திரத்துக்கு நேரம் என்ன செய், நீட் என்று சொன்ன உடனே சமுத்திரம் 2ஆக பிளந்தது. இப்போ இஸ்ரவேல் மக்கள் வெட்டாந்தரை வழியாக என்ன செய்தார்கள்? நடந்து போனார்கள். அதைதான் முதலாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் நடந்தார்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரும் என்று சொல்லும் போது, ஆண்டவருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்த மக்களும் அந்த சமுத்திரத்தின் வழியாய் போனார்கள். என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்து பயந்திருந்தவர்களும் அதன் வழியாய் போனார்கள். ஏதாவது ஒன்று நடக்கும், ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார்னு நம்புற கொஞ்சம் மக்கள் இருந்திருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். அவங்களும் அதன் வழியாய் போனார்கள். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சமுத்திரத்தை 2ஆக பிளக்க செய்து வெட்டாந்தரை வழியாய அவர்களை உலர்ந்த தரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா இதுவும் ஒரு அற்புதம் தான். தண்ணி திடீர்னு 2ஆ பிரிஞ்சது, சகதியா இருக்க வேண்டிய இடம் உலர்ந்து இருந்ததாம். அப்போ ஆண்டவர் அவ்வளவு நேரத்துக்குள்ள அதை காய வைத்து
அதுல அவங்க வண்டிகளும் அவங்க ஆடுகளும் மாடுகளும் குதிரைகளும் போக மக்கள் நடந்து போக வைத்தார். அவர்கள் பிரச்சனை இல்லாமல் நடந்து போனார்கள். அதன் பின்பு நடந்தது உங்களுக்கு தெரியும். அவர்கள் கடைசியில அந்த சமுத்திரத்துக்கு அடுத்த சைடு போய் சேர்றதுக்கு முன்னாடி, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் அடுத்த கரைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பின்னாடி வந்த பார்வோனும் அவனுடைய சேனைகளும் செத்த பிணங்களாக கரையில் கிடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. அப்படின்னா என்ன நடந்திருக்கு? இவங்க கடல் வழியா நடந்துட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு பின்னாடி எதிரிகளும் வந்தார்கள். ஆனால் பின்னாடி எதிரிகள் வரும்போது எதிரிகள் வந்த பகுதியில் மட்டும் தண்ணீர் 2 பகுதியாக இருந்த தண்ணீர் ஒன்று சேர்ந்து அவர்களை மூடி போட்டது. ஆனால் இஸ்ரவேல் மக்களோ உலர்ந்த தறி வழியாகவே நடந்து வந்தாங்க. ஆனா அவங்க அடுத்த சைடு வர்றதுக்கு முன்னாடி மூடின தண்ணீர் அந்த போர்ச்சேவர்களுடைய சரீரங்களை கொண்டு வந்து இவர்கள் கண் காணும்படி இவர்களுக்கு முன்னாடி போட்டது. ஆகவேதான் ஒரு பாட்டு உண்டு, இன்று காணும் எகிப்தினை இனிமேல் நீ காண்பதில்லை. எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை சார்ந்திருந்தால் கர்த்தர் ஒருபோதும் தன் பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவர்களுக்காக அவர் வைராக்கியமாய் எழும்பி நிற்பார் என்பதற்கு இந்த பகுதி ஒரு சாட்சி. நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நடந்தால் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்டபடி ஆசீர்வாதங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து வரும்போது அவர் எல்லாருக்கும் அதை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்களானாலும் சரி நம்பாதவர்களானாலும் சரி, எல்லாரையும் அவர் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. நாம் விரும்புகிற காரியங்களெல்லாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதினால் ஆண்டவர் நம்மிடத்தில் பிரியமாக இருக்கிறாரா என்று ஒரு கேள்வி கேட்டால் அதுதான் ஆம் என்று சட்டு என்று சொல்லிவிட முடியாது. வேதத்தில் முழு இஸ்ரவேல் மக்களையும் பார்வோனின் கைக்கு அவர் விலக்கி மீட்டார். ஆனால் அந்த வேத பகுதியில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரிடத்திலும் அவர் பிரியமாய் இல்லை. அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட அந்த எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமாய் இல்லாதபடியினால் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள் போக முடியாமல் போய்விட்டது. அவருக்கு பிரியமாயிருந்தவர்கள் மாத்திரமே உள்ளே போனார்கள். அது ஒரு மிகப்பெரிய சத்தியம். இன்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதனாலோ, ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன் அவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்வதினாலோ ஆண்டவர் என்னிடத்தில் பிரியமாக இருக்கிறார் என்று அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் ஆசீர்வதிப்பதினால் அவரிடத்தில் பிரியமாக இருக்கிறார் என்பதை விட அவரிடத்தில் அன்பாக இருப்பதினால், என்மேல் அக்கறையாக இருப்பதினால் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் என்னுடைய வேலை என்ன? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நான் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அப்படி அவருக்கு பிரியமாய் இருக்கும்போது, அவர் மேல் முழு நம்பிக்கை வைத்து அவரே சார்ந்திருக்கும்போது கடைசி வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார். கடைசி என்று நான் சொல்லும்போது இந்த உலகத்தின் ஓட்டம் மட்டுமல்ல, அடுத்த மறுமைக்குரிய வாழ்க்கை வரைக்கும் நம்மை கொண்டு சென்று அவரோடு கூட வைத்திருப்பார். அதுதான் நமக்கு தேவையான ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. ஆகவே இன்று ஒரு முடிவெடுப்போம். நன்மை பெற்றுக்கொள்வது மாத்திரமே என்னுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது. என் இயேசு சுவாமிக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கையிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதை மாத்திரம் குறிக்கோளாய் நாங்கள் வைத்திராமல் உம்முடைய விருப்பத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய விசேஷ ஆசீர்வாதம், விசேஷ நன்மை, கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவதோடு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவதற்கு வேண்டிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பரலோக பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரோடு நிரந்தரமாய் இருப்பதற்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை ஸ்கிரீனில் பார்க்கிற 9500154941 என்கிற எண்ணுக்கு நீங்கள் SMS மூலமாக அனுப்பலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களை ஒருவோடும் இருப்பதாக. ஆமேன்.